அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா 8 February 2025. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்துட்டு இருக்கும் பாருங்கள். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய அனலைசிஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் என்ன பண்ணணும். இது என்னுடைய சஜஷன். பட் நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைசிஸ் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ ஒரு 3 ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 3 ஸ்டாக் நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நிஃப்டி 50 எப்படி இருக்குன்ற பார்ப்போம் நம்ம வந்துட்டு. ஸோ லாஸ்ட்டு செப்டம்பர் டு அக்டோபர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் வந்து ஐபோ இருந்தது 26,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வரைக்கும் அந்த ஆல் டைம் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வந்து கொஞ்சம் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆச்சு. அரௌண்ட் 24,700 வரைக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி என்னென்ன மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூஸாக செல்லிங் வந்துடுச்சு. பட் திருப்பி 22,000 அரௌண்ட் 800 780 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திருப்பி இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அந்த பட்ஜெட் இந்த டைமில் வந்தோன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. பட் லாஸ்ட் 3 டேஸாக வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து டெல்லி எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து கவுண்ட் வந்து வந்திருந்தது. ஸோ பிஜேபி ஆளுங்கட்சி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் மாறுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் வந்து பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும் எல்லாமே வந்துட்டு. இது என்னுடைய சஜஷன். டைவர்சிஃபை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டைவர்சிஃபை வந்து பிரித்து வச்சுக்கணும். ஏன்னா ரிஸ்க் வந்து அப்போ தான் என்னன்னா கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டாக் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா சுப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சுப்ரியா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மேபி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு செக் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ சுப்ரியா லைஃப் சயின்ஸ் லிமிடெட் ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸு, பேராமெடிக்கல் அண்ட் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரேஞ்சில் 773 ரூபாவில் வந்து போயிட்டுருக்கு இது வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கேபிட்டல் அப்படி பார்க்கும்போதுன்னா 6,226 கோடி ரூபாய் வந்து இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.10% தான் இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டுலாம் கம்மியாக இருக்குது. ரொம்ப வந்து மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் தான் இருக்குது. பேட்ராஸ்கி ஸ்கோர் வந்து என்னென்னா ரொம்ப வந்து என்னென்னா பெட்டராக இருக்குது இந்த ஸ்டாக் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போயிட்டு இதுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜராக 68.3% இருக்காங்க. எஃப்ஐஏயும் 6.52%, டிஏயும் 4.93%, டிஐ பப்ளிக்குமே 20% வந்து இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவ். எஃப்ஐஏ கண்டினியூஸாக இந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பையிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ஆனுவல் பேசிஸில் இபிஎஸ்ஸுமே இட்ஸ் வெரி குட். புக் வேல்யூ பர் ஷேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே பட் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் என்னென்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 2024 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 0வே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் வந்து நம்ம ரொம்ப லிமிட்டடாக வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். போனஸு ஸ்ப்ளிட்லாம் எதுவும் கொடுக்கல, ரைட்ஸ் எதுவும் கொடுக்கல, ஏன்னா ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி. ஓகேங்களா? பட் இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நான் வந்து இப்போ என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சூப்பர் ட்ரெண்ட் வந்து 14,2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ரேஞ்ச் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 50 இந்த ரேஞ்ச் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கனாலுமே பாசிட்டிவ் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பர் ட்ரெண்டில் அரௌண்டு பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு 3rd டே முன்னாடி ஒரு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 735 ரூபாயிலேருந்து இந்த மாதிரி 770 ரூபாய்க்கு வந்து நான் கிராஸ் பண்ணியிருக்கு. பட் லாஸ்ட் 3 டேஸ் வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் இருக்குது. பட் இதுக்கப்புறம் இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு அப் ட்ரெண்ட் நடந்துச்சுன்னா மேபியும் ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா திருப்பி இங்கே வந்து என்னென்னா ரிட்ரேஸ் எடுத்துகிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து இது வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 50 மூவிங் ஆவரேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாசிட்டிவ் மேலே இங்கே வந்து கட் ஆகிருக்கு. இந்த சூப்பர் ட்ரெண்டும் 50 மூவிங் ஆவரேஜுமே வந்து என்னென்னா கிராஸ் ஆகிட்டு இப்போ வரைக்கும் என்னது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் கேர் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜி ஷேர் ப்ரைஸ்.
ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1224.25 பைசா அந்த ஸ்டேஜில் இருக்குது. பட் லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சிக்னேச்சர்லேயே வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 21,049 கோடி ரூபாய் வந்து இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு 0.47% இருக்குது. ப்ரைஸ் பர் புக் வேல்யூ வந்து 17.38 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ சார்ட்மே வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம், நம்ம இங்கே வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பேட்ராஸ்கி ஸ்கோர் பாருங்கள், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் 7ல் இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாசிட்டிவில் இருக்காங்க. இபிஎஸ் அதுவும் பாசிட்டிவில் இருக்காங்க. புக் வேல்யூ பர் ஷேர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 66 ரூபான்னு சொல்லிட்டு இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 22 ரூபா, இங்கே வந்து 21 ரூபாயில் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 2024 இங்கே வந்து என்னென்னா 0.15. எப்பவுமே டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 வந்து என்னென்னா சம்வாட் கன்சிடரபிளில் தான் இருக்குது. ஸோ சம்மரி வந்துட்டு ஷேர் ஹோல்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து நல்லா பேலன்ஸ் இருக்குது. 32% வந்து ப்ரொமோட்டர் இருக்காங்க. பட் ஆனால் ப்ரொமோட்டர் வந்து கண்டினியூஸாக வந்து கோட் அண்ட் வாட்டர் வந்து குறைச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஐ வந்துட்டு 25% இருக்காங்க. பட் ஆனால் கண்டினியூஸாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 19.42 இருக்காங்க. பப்ளிக் வந்துட்டு 22.22% இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது சம்மாட் வந்து என்னென்னா ஓகேவாக தான் இருக்குது அந்த ஸ்டாக்லேயும் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கேஃபின் டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ கேஃபின் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட்லேயுமே வந்து என்னென்னா பாசிட்டிவ் வந்து என்னென்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. இப்போது வந்து ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1634 ரூபாவில் போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ அந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா 1047 1040 அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு, இறங்கிட்டு இப்போ 1224 வந்துருக்கு. பட் கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்டாப் லாஸும் போட்டுங்க. மேபி ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1050 அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ், இப்போ ரீசெண்ட் லோ இருக்குது இல்லைங்களா, அது ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு 1200 நம்ம வந்து போனால் இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சின்ன ஒரு பாசிட்டிவ் ப்ளஸ் வந்து என்ன மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா திருப்பி என்னென்னா ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா செகண்ட் ஸ்டாக். தேர்ட் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கன்ஸ் ஃபார்மா. ஓகேங்களா. ஸோ மார்க்கன்ஸ் ஃபார்மா வந்து 272 ரூபா.93 பைசாவில் இருக்குது. இல்லை ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் 1.36% வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 12,368 ரூபாய், 12,368 கோடி ரூபாய் வந்துட்டு இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.22% இருக்குது. ப்ரைஸ் பர் புக் வேல்யூ 5.43 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னென்னா சார்ட் வந்து நம்ம அதில் வந்து பார்ப்போம். பேட்ரஸ் ஸ்கோர் வந்து ஆவரேஜ் ஃபினான்ஷியலாக இருக்குது, பட் ஒஸ்ட்டுன்றது கிடையாது, ஆவரேஜ் ஃபினான்ஷியலில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னா டேரெக்டாக போயிட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் பார்த்துருவோம் நம்ம. ஸோ அது முன்னாடி என்னென்னா ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ கண்டினியூஸாக என்ன பாருங்கள் இயர் ஆன் இயர் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் பாசிட்டிவில் இருக்காங்க, இன்க்ரீஸும் ஆகிட்டு இருக்காங்க. இபிஎஸ்மே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புக் வேல்யூ பர் ஷேர் இட்ஸ் ரியலி குட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் கம்மியாக இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. டெப்ட் ஆட் ஈக்விட்டி வந்து கண்டினியூஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க, குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஸோ ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 43.87% வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐ வந்து 21.95% இருக்குது, பட் கண்டினியூஸாக அதுவுமே என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எஃப்ஐஐ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஸ்டாக்லுமே வந்து என்னென்னா கண்டினியூஸாக லிட்டில் பிட் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஐ வந்துட்டு 4.3% தான் இருக்காங்க. பப்ளிக் வந்துட்டு 29.88% வந்து இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக ஜஸ்ட் ஒரு ஃபியூ திங்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். நம்ம மார்க்சான்ஸ். ஸோ மார்க்சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டில் வந்து என்னென்னா பாசிட்டிவ் பிரேக் அவுட் வந்து என்னென்னா நடந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ ரீசெண்ட் ஐ வந்துட்டு 358.22 ரூபா அந்த ஐ வரைக்கும் போயிருக்கு. பட் இப்போ இது வந்து என்னென்னா திருப்பி வந்து என்னென்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. 272.93 ரூபாய்க்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. மேபி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா 218.32 பைசா அந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ட்ரையல் ரன் வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டாக் நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக என்னெல்லாம் இருக்குன்னா மோஸ்ட்லி டெப்ட் வந்து மோஸ்ட்லி இந்த 3 ஸ்டாக்லேயும் கிடையாது. எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுமே நல்லா இருக்குது. பட் மார்க்கெட் கேபிட்டல் எல்லாமே வந்து ரொம்ப சின்னது.
கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல் அந்த மாதிரி வந்து என்னென்னா கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் எல்லாமே என்னென்னா பிரேக் அவுட் நடந்துட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுமே வந்துட்டு இதுக்கப்புறம் அப்கமிங் வீக்கில் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே வந்து என்னென்னா நம்முடைய 10-20% அந்த ரேஞ்சில் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் டைஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தர் என்ன பண்ணுங்கள், ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக நல்ல வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.